வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் 2026. இந்த வரிசையில் சரியாக ஜூலை 27 ஆரம்பித்து டிசம்பர் 11 வரைக்கும் கிட்டத்தட்ட 137 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சியானது மீனராசியிலேயே நடக்குது. சனி பகவான் வேறு ராசிக்கெல்லாம் பெயரலை, இருக்கிற ராசியில் ரெட்ராகிரேடு ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி சுழல போகிறார். இந்த பயிற்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன, அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 மேஷராசிக்காரர்கள். இதில் ரொம்ப டீப்பாக பேசணுன்னா, நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கும் குணம் கொண்டவரா நீங்கள், அந்த முதல்ல கேள்வியை நம்ம கேட்டாகணும். அதே மாதிரி வாழ்க்கையில் எதையும் வேகமாக சாதிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் உடையவரா நீங்கள். மேஷராசிக்கு இது ரெண்டும் பொருந்தும். தைரியமாக முடிவெடுக்கிற தன்மையும் வேகமாக வாழ்க்கையில் தீவிரமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்களும், எதையுமே வேகமாக சாதிக்க வேண்டும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த 2 குவாலிட்டி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஆனால் சமீப காலமாக மேஷராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதெல்லாம் டிலே ஆகுது, ரொம்ப தாமதப்படுது. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க எல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு தான் வராங்க. 3வது விஷயம் என்னென்னா, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கேற்ற ஒரு ரெகக்னிஷன் இல்லாமல் போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா 2026 சனி வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதை தவிர சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். யாரையுமே அவர் தோக்கடிக்கிறதுங்கிறது வீழ்த்தணும், அவங்கள அவஸ்தைப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுனால இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள், பல தகவல்கள் இருக்குது. சனி வக்ர பயிற்சின்னா என்ன? சனி வக்ரம்னா பூமியிலேருந்து நீங்கள் சனி பகவானை பார்க்கும்போது பின்னோக்கி செல்வதாக இருக்கும். அதுதான் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயங்கள், இதில் எந்த விதமான மாயாஜாலமும் இல்லை. இந்த சனி வக்ர பயிற்சி 3 விஷயத்தை நமக்கு உணர்த்தும். பழைய முடிவுகளை நாம் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது. 2வதாக செய்த செயல்களின் பலனை நம்ம உணர வைக்கும் காலம் இது. 3வதாக பொறுமை மற்றும் ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கக்கூடிய காலம். இந்த 3 விஷயமும் இந்த சனி வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். இதில் முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் வேகம் மட்டுமே வெற்றியை கொடுக்காது. நம்ம சரியான திசையில் பயணிக்கும் போது மட்டும்தான் நிலையான வெற்றி என்பது கிடைக்கும். இதை மேஷராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சரியான திசையில் செல்வது மட்டுமல்ல, பொறுமையாக செல்ல வேண்டும். அதுதான் நிலையான வெற்றியை தரும். இது மேஷராசியில் வேலை செய்பவர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காலத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை சேரலாம். வேலை செய்கிற இடத்துல புதுசாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். உங்களை டெஸ்ட் பண்ணுற பீரியடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு உங்களை சோதிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் வரும். சில நேரங்களில் உங்களை விட குறைவாக வேலை செய்கிறவங்களாம் கூட உங்களை விட அதிகமாக பாராட்டுதல் பெறுறது, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட நடந்தாலும் மனம் தளர வேண்டாம். சனி பகவான் எப்போதுமே நேர்மையையும் உழைப்பையும் ஆதரிப்பார். மேஷராசிக்காரர்கள் உங்களோட மேலதிகாரியை பேசும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப நிதானமாக ரிசர்ச் பண்ணி ஜாப் சேஞ்செல்லாம் நீங்கள் பண்ணணும். அவசரப்பட்டு ஜாப் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவசரமாக எந்த முடிவும் டிசிஷன்ஸையும் நீங்கள் எடுக்கவே கூடாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன்ஸு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்து சைன் பண்ணணும். மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, செக்யூரிட்டி, அதாவது ஜென்ரல் பப்ளிக் செக்யூரிட்டி, போலீஸ், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி தொழில்நுட்பம் ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, நிர்வாகத்துறைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி, கவர்மெண்ட்டில் பெரிய பதவிகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் தேடி வரும். பண வரவு மற்றும் பொருளாதாரம், அதை பற்றி பேசலாம். மேஷராசிக்கு சனி வக்ர பயிற்சியில் வருமானம் இருக்கும், ஆனால் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும்.
திடீர் செலவுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பழைய கடன்களை குறைக்க நீங்கள் முயற்சி செய்யணும். சேவிங்ஸை வந்து நீங்கள் அதிகரிக்கணும். நீங்கள் சேவிங்ஸ் வந்து பண்ணுறதை அந்த ஹேபிட்டாக கொண்டு வரணும். அது மாதிரி எதிர்காலத்தில் வந்து அதுதான் உங்களை வந்து பெரிய ஒரு செக்யூர்டான ஒரு லைஃப் வந்து கொடுக்கும். சின்னதாக சேவிங்ஸ் பண்ண தொடங்கணும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இப்போ பண்ணக்கூடாது. நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை அதை பற்றி பேசணும்னா, மேஷராசிக்கு சனி வக்ர பயிற்சியில் குடும்பத்தில் வந்து உங்கள் பொறுப்புகள் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகிடும். அதை அப்படியே இக்னோர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களோட பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ இந்த பீரியடில் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது மிக மிக அவசியம். இப்போ காதல் மற்றும் திருமணத்தை பற்றி பேசுவோம். மேஷராசிக்கு காதலில் இருப்பவர்கள் அவசரமான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். சீரியஸாக இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன பிரச்சனைகள் வந்து பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னருடைய எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸை முயற்சி பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். இப்போ மேரேஜே ஆகலைன்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அலையன்ஸு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஆனால் மேரேஜ் ஆனவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒரு சின்ன தவறான முடிவு பெரிய விளைவை ஏற்படுத்தலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னா, மாணவர்களை பற்றி பேசணும்னா, இந்த காலகட்டத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் இது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோக்கஸ், உங்களோட கண்ட்ரோலை நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட தவறி டைவர்ஷன் ஆகிடும். எத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க்கு டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி ஃபோக்கஸ்டு, பி ஆல்வேஸ் செல்ஃப் கண்ட்ரோல்டு. இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் தயாராகிறீங்கன்னு சொன்னால் ப்ரோஆக்டிவாக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் பண்ணாதீங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்காது. ஆல்ரெடி கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட் அப்படிங்கிறதுனால. இப்போ ஸ்போர்ட்ஸு, இப்போ ஐடி துறை, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரவைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பீரியடு இந்த பீரியடு. இப்போ ஹெல்த்தை பற்றி பேசணும் மேஷராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் அப்படின்னா, இந்த பீரியடில் வந்து பிளட் ப்ரெஷரு, இல்லை பிளட் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், அல்லது வந்து பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டயர்டாக எப்போ பார்த்தாலும் ஃபீல் ஆகும். மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பேர்களுக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். மினிமலாக இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். இப்போ வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அலட்சியமாக கேஷுவலாக எடுத்துக்கக்கூடாது. அதை உடனே வந்து கவனிக்கணும். இப்போ ஆன்மீக செய்தியும் சுபகாரியங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா, இதோட தலைப்பே என்னென்னா, தைரியம் தான் உங்களோட பலம் மேஷராசிக்கு. ஆனால் பொறுமையே உன் வெற்றியின் ரகசியம். தைரியம் உன்னுடைய பலமாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் உங்களுடைய விக்டரியுடைய சீக்ரெட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ அவசரமாக ஓடுறதை விட சரியான டைரெக்ஷனில் ஓடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ப்ரையாரிட்டி. இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து தேடி கொடுக்க போகுது. இப்போ பரிகாரங்களை பற்றி பேசணும்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த காக்கைகளுக்கு வந்து உணவு அளிக்க வேண்டும். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுக்க வேண்டும். கருப்பு எள் தானம் செய்யணும். இது மாதிரி முதியவர்களுக்கு மற்றும் ஏழைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதெல்லாம் செய்யும்பொழுது, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பரிகாரம், ஓம் ஷம் சனீஸ்வராய நமக, இந்த மந்திரத்தை 108 டைம்ஸ் டெய்லி சாண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, அடர் நீலம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 9. உங்களுடைய சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை. இதில் முடிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம் இந்த வீடியோலேருந்து மேஷராசி அன்பர்களுக்கு 2026 சனி வக்ர பயிற்சி பலன்கள் சொல்லக்கூடியது, சரியான பாதையில் நடப்பதே உண்மையான வெற்றியை தரும். தாமதங்கள் வந்தாலும் மனம் தளர வேண்டாம். உங்களுடைய உழைப்பு, நேர்மை, என்னைக்கும் உங்களுடைய தைரியம், இதுதான் உங்களுடைய முன்னேற்றம். வேறு எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது வரைக்கும் நம்ம பேசுகிறதெல்லாம் பொது பலன்கள். இப்போ தனிப்பட்ட உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இல்லை நேர்லேயோ அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், இந்த உலகத்தில் உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னும் ஒரு ஜாதகம் இருக்கவே முடியாது, அந்த ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்களை சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச
ஹெல்த்தியான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.